அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் எமக்கு கிடைத்த பத்திரிகைகளின் செய்திகளையும் அந்த செய்திகளோடு சார்ந்த ஏனைய விடயங்களையும் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நேற்று காலை நம் நாடு நிகழ்ச்சியில் கூறியிருந்தோம், செய்திகள் வந்திருந்தது. ஐக்கிய மக்கள் கூட்டணி நேற்றைய தினம் உருவாகியது. அந்த கூட்டணியிலே அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளின் தலைவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள். அது தொடர்பான செய்தியை முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கலாம். ஐக்கிய மக்கள் கூட்டணி ஒப்பந்தம் கைச்சாத்து. கூட்டணியின் வெற்றிக்காக எதிர்வரும் தேர்தல்களில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுவதாக உறுதிமொழி. அந்த படம் தான் வந்திருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே. அந்த கட்சியின் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய தலைவர்களது படம். அனைவரும் உறுதிமொழி எடுக்கும்போது எடுத்த படம். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று வியாழக்கிழமை கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் இடம்பெற்றது. இதன்போது கூட்டணியின் தலைவர்கள் ஒன்றிணைந்து உறுதி பிரமாணம் செய்தபோது ஜே சுஜீவகுமாரின் படம் தான் அந்த படம் வெளியாகி இருக்கின்றது. அது தொடர்பான செய்தியை இப்பொழுது பார்க்கலாம். கூட்டணியின் வெற்றிக்காக எதிர்வரும் தேர்தல்களில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுவதாக உறுதிமொழி. ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டது. கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் நேற்று வியாழக்கிழமை நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் முன்னிலையில் அரசியல் கட்சிகள், அரசியல் மற்றும் சிவில் அமைப்புகளுடன் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன், தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரம், மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தலைவர் ஜலசல பெரும மற்றும் பேராசிரியர் ஜிஎல் பீரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர், அர்ஜுன ரணதுங் ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அதே போன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் அதில் குறிப்பிடப்பட்டிருந்த 10 விடயங்களை கூறி அனைவரும் உறுதிமொழி எடுத்து கொண்டனர். நல்லிணக்கம், வறுமை ஒழிப்பு, தரமான கல்வி, ஊழல் ஒழிப்பு, ஜனநாயகம், தேசிய பாதுகாப்பு, அந்நிய செலாவணி, அதே போன்று சிறுவர்களின் பாதுகாப்பு, சுற்றாடல் பாதுகாப்பு, ஜனநாயக கூட்டு முயற்சியின் மூலம் அரசு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளல் என்பனவை குறித்து 10 விடயங்கள் இதிலே உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் கட்டமைப்புக்குள் அல்லது ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புக்குள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து தொலைபேசி சின்னத்தில் கீழ் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் வெற்றிக்காக எதிர்வரும் எந்த ஒரு தேர்தலிலும் ஆகக்கூடிய செயற்திறனுடன் செயற்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இது எப்படியோ சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் கூறினார், இனி கட்சியின் ஆதரவாளர்கள், ஏற்பாட்டாளர்கள் இவர்களை பார்த்து கூறினார், இனி உங்களது தூக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள். தூக்கத்தை குறைத்து கொண்டு அந்த தூக்கம் அல்லது நித்திரைக்கு செல்லும் அந்த நேரத்தை செயலில் காட்டுங்கள், அதற்கான பலன் எங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் தன்னுடைய கட்சியின் ஏற்பாட்டாளர்களுக்கும் நேற்றைய தினம் கூறியிருந்தார். எப்படியோ ஐக்கிய தேசிய கட்சி சொல்கின்றது, சஜித் தலைமையிலான கூட்டணி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலே கிடையாது, அது ஒரு வெறும் நாடகம் அப்படி என்று சஜித் தலைமையிலான கூட்டணி ரணிலின் வெற்றிக்கு சவால் இல்லை, வெறும் நாடகம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய மக்களின் சக்தியின் தேர்தல் கூட்டணி மக்களை திசை திருப்புவதற்காக அரங்கேற்றப்பட்டதாகும். அதனால் அந்த கூட்டணி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு எத்தகைய சவாலும் இல்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்தார். அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் ஆசு மாரசிங் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தலை முன்னிட்டு கூட்டணி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. இந்த கூட்டணியின் பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்து வரும் உறுப்பினர்களை தவிர புதியவர்கள் யாரும் இணையவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் பக்கம் மக்கள் ஒன்று கூடி வருவதை திசை திருப்பும் நோக்கிலேயே இந்த கூட்டணி நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி எதிர்வரும் தேர்தல்களில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஒருபோதும் சவாலாக
இருக்கப் போவதில்லை என்று சொல்கிறான். நம் நாடு தொடர்கிறது. சரி, ஜனாதிபதி ரணிலுக்கு பவித்ரா ஆதரவு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கலாம். வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை தெரிவித்திருந்த நிலையில் பவித்ரா வன்னியாராட்சி எவ்வித தீர்மானத்தையும் எடுத்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் அறிவித்திருக்கின்றார், நேற்றைய தினம் நான் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு ஆதரவாக செயற்பட போவதாக. இப்படி இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு ஆதரவாக பவித்ரா வன்னியாராட்சி செயற்பட இருக்கும் நிலையில் அவர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தொடர்பாக கடந்த காலங்களில் 2015, 18, 19, 20 போன்ற காலப்பகுதிகளில் அவர் பேசிய விடயங்களை நேற்று சில ஊடகங்கள் ஞாபகப்படுத்தியிருந்தது. இதுதான் இன்று ஆதரவு தெரிவிக்கும் அவர் அன்று எப்படி பேசியிருந்தார் என்று பல ஊடகங்கள் தொடர்பாக செய்தி வெளியிட்டிருந்தது. எது எப்படியோ அவர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் இருக்கின்றார். ஆனால் அவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியிருக்கிறார், அரசியல் தஞ்சம் கோரியிருக்கின்றார். இந்நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு ஏற்பட்ட நிலை ஜனாதிபதி ரணிலுக்கு சிறந்த பாடம். வரிசை யுகத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததாக கூறி ஜனாதிபதியாக முயற்சிப்பது வெட்கக்கேடு என்கிறார் ஹக்கீம். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு சிறந்த பாடமாகும். ஜனநாயகத்தை ஒடுக்கி சர்வதிகார போக்கில் பயணிக்க முயற்சித்தால் இதுவே நடக்கும். வரிசை யுகத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததாக கூறி மீண்டும் ஜனாதிபதியாக முயற்சிப்பது வெட்கத்திற்குரிய விடயம் என்று ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கிறார். இது ஒரு வெட்கப்பட வேண்டிய விடயம் ஐயா என்று ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் வந்து நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களது பெயரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரனது பெயரும் இறுதியாக போட்டிக்கு வந்தது. அதிலே அரியநேந்திரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளராக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளராக அரியநேந்திர நியமனம் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்று தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எப்படியோ தமிழ் கட்சிகள் கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. அரியநேந்திரன் என்ன சொல்கின்றார்? இந்த அவருடைய இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அவரை களமிறக்கிய தொடர்பாக அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்று வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அரியநேந்திரன். அதாவது, தமிழ் தேசியத்தின் குறியீடாக இருப்பேன். வேட்பாளர் அரியநேந்திரன். தமிழ் தேசியத்தின் குறியீடாக நான் இருப்பேன். தமிழ் தேசியத்திற்காக மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழ் பொது வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான அரியநேந்திரன் தெரிவித்தார். வீரகேசரி பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கின்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பொது வேட்பாளரை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதன் போது அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் தேசியத்தின் குறியீடாக மாத்திரமே நான் இருப்பேன். தமிழ் தேசியத்தின் குறியீடாக மாத்திரமே நான் இருப்பேன். இலங்கை சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல. தமிழ் தேசிய மண்ணில் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனமாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்காக உரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேசத்திற்கும் தென்னிலங்கைக்கும் வலியுறுத்துகின்ற அடையாளமாக இந்த தேர்தலில் பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். எனது பணி செப்டம்பர் 22 மட்டுமே இருக்கும். அதற்கு பிற்பாடான பணிகளை தமிழ் பொது கட்டமைப்பு எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இது எப்படியோ தமிழ் தேசியத்தின் குறியீடாக இருப்பேன். நான் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாவதற்கு அல்ல. தமிழர் பிரச்சனையை பொருட்படுத்தாத அரசின் பயணம் நிறுத்தப்பட வேண்டும். அதற்காகவே பொது வேட்பாளர் என்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். நேற்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேசும்போது சொல்றார், எங்களுடைய விஷயங்களை எதையுமே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஐயா? தமிழர்களது இந்தியாவும் ஐக்கிய நாடுகள் செயலாளரும் சர்வதேச நாடுகளும் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லும்போது
அரசாங்கம் வேறொரு பக்கம் செல்கின்றது. அரசாங்கம் அதனை பொருட்படுத்தாது பிரிதொரு தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நாம் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும். நாம் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கி அவர் மூலமாக நாங்கள் சொல்ல வந்த விடயங்களை சர்வதேச அரங்கிற்கும் தெற்குக்கும் சொல்ல வேண்டும் என்றுதான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்றார். ஆனால் இதெல்லாம் ஒரு பிரயோசனமற்ற விடயம் ஐயா. இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் இருக்கு, இதெல்லாம் சும்மா தேவையில்லாத விடயம் ஐயா. காலத்தை வீணடிக்கிறீங்க நீ. இப்படி நான் சொல்ல, இப்படி சொல்றார் எம்.ஏ. சுமந்திரன். தினகரன் பத்திரிகையில் செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் பிரயோசனமற்ற முடிவு தமிழர் பிரச்சனையை பலவீனப்படுத்தும். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ளமை முட்டாள்தனமான முடிவு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது ஒரு முட்டாள்தனமான முடிவு. ஏனைய அந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவை செய்கிறீங்க அப்படி என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். இது பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளதை ஏற்க முடியாது. இது முட்டாள்தனமான முடிவு. தமிழர் பிரச்சனையை பலவீனப்படுத்தும் செயல் இது. தமிழர் பிரச்சனைகள் தொடர்பில் ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்கான தேர்தல் இதுவல்ல, மாறாக சுயநிர்ணய உரிமைக்கான வாக்கெடுப்பும் அல்ல. இவ்வாறாக அவர் தனது எக்ஸ் தளத்திலே செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை அண்மையில் தொலைக்காட்சி நேர்காணலில் இது பற்றி சுமந்திரன் எம்பி கருத்து வெளியிட்டிருந்தார். தமிழ் ஜனாதிபதி வேட்பாளர் தோல்வி அடைவார். தமிழ் பொது வேட்பாளர் மிகவும் மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடுவதால் இது ஒரு முட்டாள்தனமான முடிவு. இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 2 வேட்பாளர்களுடன் இலங்கை தமிழரசு கட்சி பேசியுள்ளதாகவும் விரைவில் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சுமந்திரன் தெரிவித்தார். இதுதான் தமிழர்களின் சாபக்கேடு. அப்படி நான் சொல்லல, இதுவும் ஆங்காங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க. அதாவது 8 கட்சிகளோ 7 கட்சிகளோ கூடிய ஒரு தமிழ் பொது வேட்பாளரை ஒரு பக்கம் களமிறக்கிறாங்க, இன்னும் ஒரு பக்கம் தமிழரசு கட்சி சொல்கிறது இது முட்டாள்தனமான முடிவு, நாங்கள் 2 பிரதான கட்சிகளோடும் பேசி வருகின்றோம், எங்களது முடிவை நாங்கள் வேறையாக அறிவிப்போம். இலங்கை தமிழரசு கட்சி சொல்கிறது எங்களுடைய முடிவை நாங்கள் வேறையாக அறிவிப்போம், ஆனால் இது எங்களது முடிவல்ல என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஜனாதிபதி பக்கம், நான் முதல்ல அந்த பவித்ரா வன்னியராட்சி அமைச்சர் கேபினெட் அமைச்சர் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக போய்விட்டார். இந்த ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்க போனவங்களுக்கு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தெரிவாவது சந்தேகம் என்று திஸ்ஸ குட்டியாராய்ச்சி சொல்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றுள்ளவர்கள் அடுத்த முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவாகுவது கூட சந்தேகமாக உள்ளது. இவர்களுக்கு அங்குமிடமில்லை இங்குமிடமில்லை என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் திஸ்ஸ குட்டி ஆராய்ச்சி சொல்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றுள்ள பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் இன்று கட்சிக்கு எதிராகவும் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இவர்கள் அடுத்த பாராளுமன்றத்திற்கு தெரிவாவது கூட சந்தேகமாக உள்ளது என்று 128 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். கடந்த 2020 பாராளுமன்ற பொது தேர்தலில் மொட்டு கட்சி சார்பிலே 128 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். தேசிய பட்டியல் இல்லாமல் இந்த 128 உறுப்பினர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 பேர் கூட அண்மையில் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. அப்போ பாருங்கள், இத்தனை பேர் புறக்கணித்திருக்கிறாங்க, இத்தனை பேர் வரவில்லை. பெரியப்பாவே வரவில்லை, அதே போன்று பெரியப்பாவின் மகன் வரையில்லை, அதே போன்று இன்னும் ஒரு சித்தப்பா வரையில், இப்படி எல்லாம் வரையில். ஆனால் அப்பாவும் பசில் சித்தப்பாவும் மட்டும் இருந்தாங்க, வேறு யாரும் அன்றைய தினம் இருக்கையில். சரி, இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வாக்கு வங்கியை உடைப்பதற்கு சதி என்று ராமேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் இப்படி நடக்குதாம் என்று சொல்லியிருக்காரு. ஆனால் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, 2024ஆம் ஆண்டு மேதின கூட்டம் கொட்டகலையில் நடக்கும்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேதின கூட்டத்திலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்றாரு, 1700 ரூபாய் தொழிலாளர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது என்று சொல்றாரு. ஆனால் நேற்று முன்தினம் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவன பிரதானிகளுடன் நடந்த சினமன் கிராண்ட் ஹோட்டலில் நடந்த அந்த விருந்து உபசாரத்தில்
அந்த ஊடகவியலாளர்களை கவனிக்கும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி சொல்கிறாரு, நான் அவ்வாறு சொல்ல இல்லை, அதாவது நான் உறுதி அளிக்க இல்லை, வர்த்தமானி ஒன்று வெளியாகி இருக்கின்றது என்பதை மட்டும்தான் நான் சொன்னேன் என்று ஜனாதிபதி சொல்றாரு. ஜனாதிபதி ரணில் யார் என்பதை இப்போதாவது மலையக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது நான் சொல்ல இல்லை, வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சொல்றாரு. ஜனாதிபதி ரணில் யார் என்பதை இப்போதாவது மலையக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாட்சம்பளத்தை வழங்குவதாக கூறிவிட்டு தற்போது நான் அவ்வாறு எந்த வாக்குறுதியையும் வழங்கவில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அந்த மக்களை ஏமாற்றியுள்ளார். எனவே வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. எனவே அவர் யார் என்பதை இப்போதாவது மலையக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இப்போதாவது மலையக மக்கள் அவர் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவிக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்சவை யார் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தது, அல்லது யார் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்தது அப்படி என்று யார் சொல்லியிருப்பா என்று நினைக்கிறீங்க? மஹிந்த ராஜபக்ச தான் தன் தலைவன் என்று மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்வதற்காக, மொட்டு கட்சியை வெற்றி பெற செய்வதற்காக அதிலே கூட்டணி கட்சியான பிவித்துரு எலவுரிமை கட்சியின் உதய கம்மன் பிள்ளை சொல்றார், முட்டாள்தனம், நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக தெரிவு செய்தமை முட்டாள்தனம், உதய கம்மன் பிள்ளை கூறுகிறார். நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க ராஜபக்சர்கள் எடுத்த தீர்மானம் முட்டாள்தனமானது. நாமல் ராஜபக்சவிடம் முட்டாள்கள் மாத்திரமே மிகுதியாக உள்ளனர். இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ராஜபக்சர்களுக்கு சவால் மிக்கது என பிவித்துரு எலவுரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ளை சொல்றாரு. கிட்டத்தட்ட 50% அதிகமான வாக்குகள் மொட்டு கட்சிக்கு இருந்தது, இப்பொழுது இருக்கின்றதா என்று தெரியாது. ஆனால் மரிக்காரே ஒப்புக்கொண்டுட்டார். மரிக்கார் சொல்றாரு, 20 லட்சம் வாக்குகள் கண்டிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான வாக்குகள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு 20 லட்சம் பேர் எப்பொழுதுமே யார் எந்த பக்கம் போனாலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் 20 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். அந்த வாக்கு கண்டிப்பாக நாமல் ராஜபக்சவுக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி இனி நாமல் ராஜபக்சவுக்கு வாக்குகள் அதிகரிக்க வேண்டும் என்றால் கடினமாக தேர்தல் பிரசாரம் செய்ய வேண்டியிருக்கும். மக்களது எண்ணங்களை, மக்களது சிந்தனைகளை மாற்றுவது என்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. 2022 பட்ட வேதனைகள் இன்னும் எங்களுக்கு தெரியும் என்று மக்கள் சொல்கின்றார்கள். இப்போ ராகுல் காந்தி, ராகுல் பிரீத்தி சிங், இவங்க 2 பேரும் முன்ன இல்லை. ராகுல் பிரீத்தி சிங்கிறது ஒரு நடிகை, ராகுல் காந்தி என்பது இந்தியா எதிர்கட்சி தலைவர். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரே பெயர்களில் இருப்பதால் நானும் அவர்களது குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்லது நானும் அவர்களுடைய சொந்தக்காரன் என்று யாரும் தவறாக எண்ண விடாதீர்கள். இப்படி சொல்றாரு விஜயதாச ராஜபக்ச. ஏனென்றால் அவரது பெயர்ல ராஜபக்ச என்ற ஒரு வார்த்தை வருது. அப்போ விஜயதாச ராஜபக்ச சொல்றாரு, மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துடன் எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, ஆகவே தயவு செய்து அந்த குடும்பத்தோடு என்னை ஒப்பிடாதீர்கள். விஜயதாச ராஜபக்ச சொல்றாரு, அந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ராஜபக்ச என்ற பெயர் எனது பெயரிலும் இணைந்துள்ளது, ஆனாலும் நான் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, அந்த ராஜபக்ச குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். யாழ்ப்பாணத்துக்கு புதன்கிழமை விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச அங்கு பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இதன் போது கோண்டாவில் பகுதியில் PCS மண்டபத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது சொல்றாரு, ஐயா நானும் அவங்களும் ஒன்று இல்லை ஐயா என்று விஜயதாச ராஜபக்ச சொல்றாரு. சரி, இப்படி இருக்கும்போது யுத்தத்தின் பின்னர் இது இவர் சொல்றார், எங்கட இல்ல தயாசிரி ஜெயசேகர் சொல்றார், யுத்தத்தின் பின்னர் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதாவது யுத்தத்தின் பின்னர் எந்த ஒரு ஜனாதிபதியாலும் தமிழ் மக்களின் மனதை வெற்றி கொள்ள முடியாமல் போனது, சஜித் அதனை வெல்வார். தயாசிரி ஜெயசேகர நம்பிக்கை, உள்நாட்டு யுத்தத்தின் பின்னர் தமிழ் மக்களினது மனதை வெற்றி கொள்ள அவர்களது துயரங்களை தீர்க்க எந்த ஒரு ஜனாதிபதியும் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆனால் சஜித் பிரேமதாச தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று அவர் சொல்றார்.
சரி, அவர் சொல்றார் அப்படி. அடுத்ததாக, பொருளாதாரம் சீர்குலைந்த சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதி ரணிலே நாட்டை மீட்டுள்ளார். அவரது வெற்றி நிச்சயம் என்கிறார் ருவான் விஜயவர்தன். ஒரு பக்கம் இவர் அப்படி சொல்றாரு, இன்னொரு பக்கம் இவர் இப்படி சொல்றாரு. பொருளாதாரம் சீர்குலைந்த ஒவ்வொரு தருணத்திலும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை பொறுப்பேற்றார். அந்த சந்தர்ப்பங்கள் அனைத்திலும் அவர் நாட்டையும் காப்பாற்றினார். நிலையான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார். சரி, இன்றும் ஏராளமான சிங்கள பத்திரிகையின் தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம். லங்காதீப பத்திரிகையின் தலைப்புச் செய்தி பார்க்கலாம். பாருங்க, இந்த போட்டோல இருக்கிறவங்க எல்லாம் யார்? இவங்க எல்லாம் யார் என்று கேட்டால், ராஜாங்க அமைச்சர்களாக அரசாங்கத்தில் அங்கம் வைத்தவர்கள். சரி, இவங்களுக்கு இப்போ என்ன நடந்தது? இவங்களை உடனடியாக பதவி விலகுமாறு நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்காரு. நாமல்கே தீந்துவேன் போட்டுவே அட்டாக் ஆண்டுவேன் எலியட். அதாவது, நாமளது தீர்மானத்தில் மொட்டு கட்சியின் 8 ராஜாங்க அமைச்சர்களை உடனடியாக அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுமாறு நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார். யார் யார் அந்த அமைச்சர்கள்? ராஜ்யமாத்தியவருவன டிவி சாணக்க, தெனுக்க விதான கமகே, ஷஷிந்திர ராஜபக்ச, அசோக பிரியாந்த், மொஹாந்த சில்வா, இந்திக அனுருத்த, பிரசன்ன ரணவீர, சிரிபால கம்லத் ஆகிய இந்த 8 ராஜாங்க அமைச்சர்களையும் உடனடியாக தங்களது பதவிகளில் இருந்து விலகுமாறு நாமல் ராஜபக்ச சொல்றார். சரி, அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, இட்டப்பு டிஐஜி வாஸ் எத்துலு அயக்ககே மரண தண்டுவம தாவூரி. அதே செய்தி இன்றைய வீரகேசரியிலும் வந்திருக்கின்றது. வலிகட ரந்தவியான்கே காத்தனைய கலாய் மரண தண்டுவம் லபு எமில் ரஞ்சன் நிதாஸ். அதாவது, எமில் ரஞ்சன் முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவரது வழக்குகளில் இருந்து. அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். අලුතෙන් ෂෙඩ් දෙනවාදයි බලන්න මැතිවරණ කොමිස්සම தெல் සංස්ථාවට பணி புதிதாக பெட்ரோல் ஷெட்டுகளை வழங்குகின்றார்களா என்று பார்ப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எரிபொருள் கூட்டுத்தாபனம் அல்லது சபுகஸ்கந்தையில் இருக்கக்கூடிய எரிபொருள் கூட்டுத்தாபனத்திற்கு பாய்ந்திருக்கின்றார்கள் அல்லது அவர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள், என்ன இப்படியெல்லாம் செய்ய போறீங்களா என்று. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய திவைன பத்திரிகையிலே இன்றைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது, தடகொலையின் வெடிவெதி சோதனா நெத்தி அயக் மருட். அதாவது, ஒரு போலீசார் பரிசோதனையில் இருந்தபோது இவரை நிறுத்தியிருக்கின்றார்கள். அப்போது இவர் எழுத வேண்டாம், தனக்கு தடக்கொலை எழுத வேண்டாம், தண்ட பற்றுச்சீட்டு எழுத வேண்டாம் என்று கூறும்போது தவறுதலாக துப்பாக்கி வெடித்ததில் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கொட்டுகொட பிரதேசத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம். பவித்ரா கெசாய ஜனாதிபதி ரணில்ட என்ற செய்தி இன்றைய தினமின பத்திரிகையிலும். அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையில் பிரதான செய்தியாக ඉටපු ශ්‍රේෂ්ඨ නියෝජ්‍ය පොලිස්පති වාස්ට එරෙහිව එකම දවසේ තීන්දුව 2ක් මරණ දඬුවම් ස්ථීර වෙයි. අවුරුදු 4ක් සිර දඬුවම්. வாஸ் குணவர்தன் அவர்களுக்கு மரண தண்டனையும் அதே போன்று இன்னும் ஒரு வழக்குக்காக 4 வருட சிறையும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சிகளை கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.